ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா எல்லோரும் எபிசோட் பார்த்தீங்களா? சாட்டர்டே எபிசோட் நல்லா இருந்துச்சா, சண்டே எபிசோட் நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் ஒன்று நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டை திட்டினாங்கன்னா எபிசோட் நல்லா இல்லை, அவங்களுக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ஸை திட்டினாங்கன்னா எபிசோட் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சீசனுக்கான விஷயங்கள் இப்போ எப்படி போகுதுன்னா, கனி வெஸ் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. நடுவில் சபரி ஆளே காணும் பார்த்தீங்களா, ஆள் அட்ரஸே காணுமே. அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் போய் பவருக்குன்னு உட்காந்தவுடனே இன்னும் பவரால் தெரிஞ்சிருக்கணும் சபரி சார், ஆளே அட்ரஸே காணுமே. விஜய் சாரே வந்து சபரி என்ன அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் அவர் வெளியே வந்தார். இல்லைனா துஷாருக்கும் கமருதீனுக்கும் சண்டை நடக்கும்போது வந்தார். இல்லைனா திவாகருக்கும் கமருதீனுக்கும் சண்டை நடக்கும்போது வந்தார். ஸோ சண்டையில் கிழியாத சட்டை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சபரி சட்டை தான் இந்த 2 டேஸ்லேயும் கிழிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ சபரி சட்டை கிழிஞ்சா அப்புறம் வந்து கனிக்கு என்ன அப்படின்னாக்கா, அவங்க தானேப்பா லீடிங், அவங்க கீழே தானேப்பா எல்லாருமே வேலை செய்கிறாங்க. அப்போ கனியோட முகமும் கிழிஞ்சிச்சு, அவங்களோட மாஸ்க்கும் கிழிஞ்சிச்சு. சபரியோடதும் வந்துட்டு வெளில அவர் அட்ரஸே தெரியலங்கிறது அவருக்கான வீக்னஸ்ஸு. ஸோ இந்த வீக்கெண்டில் எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் பாரு கமருதீன் மேலே தான் போச்சு. ஓகே, இது ப்ளஸ் மைனஸ் அப்படின்றதுக்குள்ளே நான் எப்பயுமே சொல்கிறது தான், சேனலை பொறுத்த வரைக்கும் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அவங்களுக்கு டிஆர்பி போகணும். யாரை திட்டணும், யாரை தப்பு செஞ்சதுக்காக திட்டணுமா, இல்லை வந்து அப்ரிஷியேட் பண்ணதுக்காக அவங்கள பாராட்டி கொண்டு போகணுமான்னா, இந்த என்ன சொல்கிறது, இந்த பிபி ஷோடது எத்திக்ஸ், ஆமாம் பேபி ஷோவோட எத்திக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை பிபி டீமோட எத்திக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தப்பு செஞ்சால் திட்டு வாங்கணும், இல்லை நல்லது செஞ்சால் வந்து பாராட்டு கிடைக்கும்னா அது அப்படி கிடையாது. திட்டுனா டிஆர்பி ஏறுமா, இல்லைனா வந்து பாராட்டினா டிஆர்பி ஏறுமானா, அதை யாரை திட்டுனா டிஆர்பி ஏறும், யாரை வந்து பாராட்டினா டிஆர்பி ஏறும்ன்றது தான் அவங்க ஆங்கிளே தவிர, திட்டுறதும் பாராட்டுறதும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதில் பார்ஷியாலிட்டி இருக்கும் தான். அது எந்த வகையில் பார்ஷியாலிட்டி இருக்கும்னா, கேம்குள்ளே இருக்கிற விஷயங்களுக்கான பார்ஷியாலிட்டியாக இருக்காது. டீமுக்கு அது எந்த வகையில் லாபம் தரும் அப்படிங்கிற பார்ஷியாலிட்டியாக தான் இருக்கும்னா, அதுவும் இதுதான் நடந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சீசன் டிஆர்பியே வந்து இப்போ பாருனால தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் பார்வை திட்டிக்கிட்டே இருந்தால் வந்துட்டு டிஆர்பி ஏறுமானா கண்டிப்பாக ஏறி இருக்கும். ஆனால் அது எப்படி போகும்னா, இப்போ கனியோடதும் பிரச்சனை இருக்குது, இல்லை கனி குரூப்பிசம்குள்ளேயும் வந்து ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, வெறும் பார்வை மட்டும் திட்டினா பாருக்கான ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது, நடுவில் தக்காளி தொக்கா மாட்டினது கமருதீன் தான். அப்போ கமருதீன் தப்பே செய்யலையாப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய செஞ்சாருங்க. கிட்டத்தட்ட அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணுன்ற அளவுக்கு கூட சோஷியல் மீடியாவில் பேசினாங்க. ஆனால் அந்தளவுக்கு போனாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் டீமோட டெசிஷன் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு, இன்றைக்கி நம்மளுக்கு சண்டே எபிசோடில் காட்டினது பாதி கூட இல்லை. சண்டேலையும் சரி சாட்டர்டேலையும் சரி உள்ள ரெட் கார்டு விஷயமா கூட நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்புறம் அரோராவை சேவ் பண்ணி எப்படிப்பா ஆதிரியை வெளில அமிச்சாங்க, அப்படி ஒரு ஷாக்கிங் எலிமினேஷனா, அரோரா தானேப்பா போயிருக்கணும், அப்படி என்னப்பா அரோரா செஞ்சுட்டாங்க, இல்லை ஆதிரியை நெகட்டிவாக இருந்தாலும் எதையோ ஒன்று கொடுத்தாங்கல்லப்பா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுத்தாங்க தான். ஆனால் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதிகமாக என்ன கொடுத்தாங்க, கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டை அதிகமாக கொடுத்துட்டாங்க, ஆட்டிடியூடை ஜாஸ்தியாக காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல, அப்போ ஆட்டிடியூட்னு சொல்கிற இடத்துல கமருதீன் மட்டும் ஆட்டிடியூட் காட்டலையா அப்படின்னு சொன்னால், கமருதீன் கையை எகிரிட்டு வர்றாரு. எங்கே அவர் அடிச்சிருவாரோ அப்படிங்கிற பயத்தில் தான் அரோரா போய் சப்போர்ட் பண்ணதான், வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணதான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவர் எகிரிட்டு வர்றது ஹீரோயிசமாக நினச்சி பண்ணுறாரு. அடிப்பாரா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு போனால் வைல்டு கார்டு கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு கொடுக்க தான் போகிறாங்க. அப்படின்னும் போது இதை நம்ம சபரி நல்ல ஒரு செயின்ட்டு சொல்லியிருப்பாரு உள்ள. அந்தளவுக்குலாம் திவாகர் எகிரிட்டு போகும்போது, துஷார் எகிரிட்டு போகும்போது யாரும் சொல்லுவாங்க எனக்கு பயமாக இருக்குது, அரோரா சொல்லுவாங்க எனக்கு பயமாக இருக்குது, எங்கே அடிச்சிட போகிறானோ செய்ய போகிறானோ அப்படின்னு சொல்லும்போது, அப்போது சபரி அந்தளவுக்குலாம் யாரும் விட்டுற மாட்டாங்க, டீமும் விட்டுற மாட்டாங்க. அப்படின்னும் போது அவர் ஹீரோயிசமை காட்டி பெருசாகணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு தான் ஆதிரியை வந்து கரெக்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருப்பாங்க கமருதீனுக்கு, நீ நினைக்கிற மாதிரி ஷோ இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சீரியல்லையோ இல்லை படத்துலையோ ஆட்டிடியூடை ஸ்ட்ராங்காக காட்டும் போது ஜனங்க கிளாப்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கையை ஓங்கிட்டு வந்து அது ஹீரோயிசமாக மாறிடும் அப்படின்னா, அது கெத்தாக மாறிடும் அப்படின்னா, அதுக்கான ஷோ இது இல்லை, அதுக்கான இடம் இது இல்லை அப்படின்னு வந்து ஆதிரியை சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆதிரியை நிஜமாகவே ஒரு நல்ல பிளேயர் தாங்க பர்சனலாக பார்க்கும்போது. அவங்க பூர்ணிமாவோட ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் பூர்ணிமாவும் கிளவராக தான் அந்த கேம் ஆடினாங்க. என்ன கேட்டால் மாயாவை விட பூர்ணிமா தான் அந்த கிளவராக அந்த கேம் ஆடினாங்க. நான் கிளவர்னு சொல்கிற இடத்துல ஸ்கெட்சு போட்டதெல்லாம் மாயா, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணதெல்லாம் பூர்ணிமா அப்படின்னு சொல்கிற இடத்துல பூர்ணிமா லெவல் இவங்க கிளவர் தான் சொன்னாலுமே, இவங்க கேம் எங்கே போச்சுன்னா அந்த லவ் கண்டென்ட்டில் இவங்க போய் மாட்டிக்கிட்டதுனாலையும், அந்த குரூப்பிசம்குள்ளே இருந்தாங்களான்னா குரூப்பிசம்குள்ளே இருந்தாங்க, ஆனால் அந்த குரூப்பிசமே சம்டைம்ஸ் கேள்வியும் கேட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து 1 hourல வரல. எபிசோடில் வந்து கனிக்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, கெமிக்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க, கனிக்கிட்ட கேட்டிருப்பாங்க, சபரிக்கிட்ட கேட்டிருப்பாங்க. இவங்களாம் அந்த குரூப்பில் தானே இருக்காங்க. ஏன் எஃப்ஜே கூட அவங்க போன அந்த லவ் கண்டென்ட் ஓவராக போனதுனாலையும், இல்லை எஃப்ஜே வாழை பிடிச்சிக்கிட்டே போனதுனாலையும் தான் அவங்க கேம் கெட்டுச்சு அப்படின்னும் போது, அகெயின் அது அவங்க பர்சனல், அது அவங்களே சொல்லியிருப்பாங்க. பர்சனலாக ஒரு சில இடத்துல டவுன் ஆனா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க நிஜமாகவே எஃப்ஜேவை லவ் பண்ணாங்களா, இல்லை வெளில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டென்ட்டுக்காக அதை பண்ணாங்களான்னு தெரில. இன்னொரு ஷாக்கிங்கான நான் விஷயமும் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஆதிரியை லவ் கண்டென்ட் கொடுக்க சொல்லி கேட்டதே டீம் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் அடிப்படுது. இது நிறைய வந்து இந்த ஸ்பேஸில் ட்விட்டர்
ட்விட்டரில் எல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதில் சொல்கிறாங்க, இதில் வந்து நம்ம பிக் பாஸ் தாத்தான்னு நம்ம சொல்லுவோமே ஒருத்தர், அவர் தனியாக யூடியூப் வச்சிருக்காருல, அவர் ஃபேட் மேனு எல்லாம் சேர்ந்து ஸ்பேஸில் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு இடத்துல இவர் ஃபேட் மேனும் சொல்லுவார், இவர் பிக் பாஸ் தாத்தா அவரும் சொல்லுவார், என்ன சொல்வார்னா, ஆமாம் ஆதிரியை வந்து, ஏன்னா ஃபேட்மேனோட ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியை நல்ல பிளேயரு, அவங்க இன்னும் இப்படி ஆடின கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்மேன் பல்ப் வாங்கின மாதிரி அந்த ஸ்பேஸில் இருக்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் ஆதிரி இன்னைக்கு எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு. எவிக்ட் ஆயிட்டாங்களா? நோ வே அப்படின்வார் ஃபேட்மேன் சார். அப்போ வந்துட்டு சொல்லும்போது, இல்லை சார் ஷோக்கு போயிட்டு வந்தவங்களே சொல்கிறாங்களே, நானும் போனேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லும்போது, என்னப்பா இது, அப்போ நீங்கள் சொல்கிறதுல எதுவுமே நடக்கல சார் ஃபேட்மேன் சார் இந்த சீசன்லனா, அது அப்படி தான் எனக்கே தோணுது, நம்ம சொல்கிறது செய்யக்கூடாதுன்றதுல விஜேஎஸ் இருக்காரோ இல்லை டீம் இருக்கான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பிக் பாஸ் தாத்தாவும் வந்துட்டு அவரும் வந்து சொல்லுவார், ஆமாம் இந்த சீசன் இப்படி தான் போகுது அப்படின்னும் போது, ஸோ பெரிய பெரிய ரிவ்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வை திட்டுறது, பாருக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுனால ஷோ போகும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. நெகட்டிவாக போகிறதுனால பாரு நெகட்டிவ் காட்டினோம். ஆனால் என்ன கேட்டால் மக்கள்லாம் இந்த சீசனில் ரொம்ப உஷாராக இருக்காங்க. இத்தனை சீசனை விடவும் இந்த சீசனில் லைவ் பார்க்குற ஜனங்க ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்காங்க. ஏன்னா 1 hour ஷோவில் எதுவுமே வரதில்லை. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலேயும் 1 hour ஷோவில் வராமல் இருக்கிற கண்டென்ட்டையோ, இல்லை லைவில் நடக்கிற அடல்ட் கண்டென்ட்டையோ, இல்லை லைவில் நடக்கிற நிறைய திருட்டுத்தனத்தையோ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் போடுறதுனால 1 hour பார்க்காதவங்க கூட லைவ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னும் போது உண்மைகள் நிறைய வெளியில் வரும்போது பார்வை 1 hourல பார்க்குறவங்க தான் தப்புன்னு சொல்கிறாங்க, இல்லை பெரிய பெரிய சேனல்ஸோட ரிவ்யூ பண்ணுறவங்க தான் தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, லைவ் பார்க்குறவங்களோ இல்லைனா ஓரளவுக்கு அந்த ஷோட புரிதலோட அதை பார்க்குறவங்களும் பாரு சைடும் நியாயம் இருக்குது. நான் பாரு சைடு மட்டும் நியாயம் இருக்குன்னு சொல்ல, அகெயின் நான் இதை சொல்கிறேன் கைஸ், பாரு சைடு மட்டும் நான் நியாயம் இருக்குன்னு சொல்ல, பாரு சைடும் நியாயம் இருக்குது. அப்போ குரூப்பிசம் மட்டும் தப்புன்னு நான் சொல்லலை, பாரு கிட்டேயும் தப்பு இருக்குது. அப்படின்னும் போது 2 சைடும் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணணும்னா, இந்த 2 நாளும் ஷோவில் வந்து இதில் ஹோஸ்ட் வந்து அதை தான் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். அப்போ 2 பேரையும் உட்கார வச்சு நல்லா திட்டினாரான்னு கேட்டால், பாருவையும் திட்டினாரு, கனியையும் திட்டினாரு, சபரியும் திட்டினாரு, கமருதீனையும் திட்டினாரு, எஃப்ஜேவையும் திட்டினாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சபரி எஃப்ஜே வெஸ் கமருதீன் அப்படி தான் வரணும். அப்படின்னும் போது கமருதீன் பக்கத்தில் கொஞ்சம் ப்ராக்கெட்டில் நம்ம வினோத்தை போட்டுக்கலாம், திவாகர் பிரச்சனை வரும்போது. ஏன்னா அவர் மற்ற பஞ்சாயத்துக்கு போகிறதில்ல, திவாகர் பஞ்சாயத்தில் தான் வினோத் வராரு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருவை திட்டணும். ஏன்னா நெகட்டிவ் போகுது, அது பாருக்கு நல்லது தான். நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பாரு ஒஸ்ட்டுன்னு சொன்னது நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பாருவை திட்டினது நல்லது. அவங்க அந்த டிசிப்ளினாக ஃபேஸ் ரியாக்ஷன் ஒன்று பண்ணாங்க இல்லைங்களா அங்கே ஹோஸ்ட் முன்னாடி. அப்போ ஹோஸ்ட் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க பாரு, உள்ளே இருக்கவங்க இதை பொறுத்துக்கலாம், நான் இதை பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, என் ஷோவில் என் முன்னாடி இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யறதில்ல, சொல்கிற வேலையை செய்யறதில்லை, இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, கியூசி வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு அவர் சொல்லலை, அதுக்கான அப்ரிஷியேஷனை தனியாக கொடுத்துட்டாரு. கியூசி நல்லா செஞ்சாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன, ஆடியன்ஸோ பெரிய பெரிய சேனல்ஸோ கியூசியில் வந்து பாரு தப்பு பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, ஃபேவரட்டிசம் பண்ணாங்க அப்படின்னா, அதே ஃபேவரட்டிசம் தானே கனியும் பண்ணாங்க. அப்போ அவங்க அந்த கேப்டன்சி பொறுப்பில் பண்ணாங்கல்ல. கியூசியில் இவங்க ஒன்று பண்ணது தப்புன்னா, இவங்க வந்து பர்சனல் வெஞ்சன்ஸாக சபரி இதை அவாய்ட் பண்ணது, ஆதிரி இதை அவாய்ட் பண்ணது அப்படின்ற இடத்துல நீங்கள் ஒன்று எடுத்து எஃப்ஜே இதை அவாய்ட் பண்ணது அப்படின்ற இடத்துல நீங்கள் ஒன்று வச்சிங்க அப்படின்னா, கனியும் வந்து எஃப்ஜேக்கு மைக் போடாத சின்ன ஒரு தலையை அவங்க என்ன பண்ணிடணும். கியூசியாக அவங்க விளையாடும் போது கூட பாரும்போது தனி கண்டஸ்டன்ட் தான், அந்த பொறுப்புலேருந்து அவங்களுக்கான கண்டஸ்டன்ட் இருக்கிற இடத்துல அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணாங்கன்னா, கனி வந்து இந்த மைக் போடாததுக்கு தூங்குனதுக்கு ஒரு விஷயத்தை வந்து 2 பேருக்கும் நடுவில் பர்சனல் சண்டை போகுதுன்னா, அங்கே போய் வாலண்டியர் அப்பேர் ஆகும்போது இவங்க ஒரு தலையை அப்பேர் ஆகணுமே தவிர, பர்சனலாக இவங்களை எனக்கு பிடிக்கும் அதனால் இவங்க விஷயத்தை நான் ஹைலைட் பண்ண மாட்டேன், வியனாவை எனக்கு பிடிக்காத அதனால் ஹைலைட் பண்ணுவேன், எஃப்ஜேவை எனக்கு பிடிக்கும் அதனால் நான் கெமி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுவேன், எஃப்ஜேவை சாரி சொல்ல மாட்டேன், இல்லை எஃப்ஜே பாருன்னு வந்தால் நான் பாருவை திட்டுவேன் ஒன்றுமே வேலை செய்யலைன்னு, ஆனால் எஃப்ஜேவை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதை அழகாக அதை எங்கே எடுத்து வைக்கணுமோ அங்கே எடுத்து வச்சாரு அப்படின்னு சொல்லும்போது, 2 சைடும் அடித்தாங்க அப்படின்னும் போது, அப்போ பார்வை நிறைய அடிக்கலைன்னு சொல்கிற இடத்துல கனியையும் இவங்க நிறைய அடிக்கலை. ஓகேங்களா, கமருதீனை மட்டும் அப்போ ஏன்டா அடின்னு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், கமருதீனுக்கு அது தேவைதாங்க. என்னப்பா நீங்கள் கமருதீன்னு சப்போர்ட் பண்ணுறீங்க, பாருவையும் சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து கமருதீனை அடித்தது சரின்றீங்கன்னா, ஆமாங்க அவர் கேம் நான் ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருப்பேன், அவர் ஒரு நல்ல கேமர், அவருக்கான விஷயத்தை அவருக்கு பேச தெரியல, எடுத்து வைக்க தெரியல, இந்த வார்த்தைங்களை கோர்வையாக போடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும், மைண்டில் இருக்க வேர்ட்ஸை வார்த்தைங்களை கொண்டு வரதே கஷ்டம், அந்த வார்த்தைங்களையும் கோர்வையாக கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, அது வந்து கமருதீனுக்கு புரியல. இன்னொரு ஒரு ஃப்ளாவும் அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த கேமில் ஹீரோயிசமை காட்டி மேலுக்கு வந்துடலான்னு அப்படி ஒரு நினச்சிட்டு இருக்காரு. அது டோட்டலாக தப்பு, அது டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தான் ஆதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இன்னொன்று, யாரோ ஒரு பொண்ணுங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே தன்னை ஹீரோவை காட்டி இந்த கேமை ப்ளே பண்ணிடலாம் அப்படின்ற இடத்துல அவருக்கு கேமும் புரியல அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. அப்போ ஒருத்தருக்குன்னு சொல்கிற இடத்துல ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாக்கோ ரம்யாக்கோ ஸ்டாண்ட் எடுத்து
பாரு எகிரிட்டு வந்திருப்பார். அதை பாரு வந்து வேலை செய்யலை பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அந்த தனி டாஸ்க்கு போயிருக்கும். அதில் தான் அந்த தனி டாஸ்கில் கோட்டை விட்டுருப்பாரு. சூப்பர்வைசர் அதை கவனிக்கல, சபரி தான் கவனிச்சாங்க. சபரி வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாரு. அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கமருதீன் அடிச்சது ஆதிரியை தான் அடிச்சிருப்பாங்க. சபரி நல்லா செஞ்சாரு. ஏன்னா வெளியே இவங்க கமருதீன் ஆதிரி பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம், எனக்குலாம் தெரியாது, அப்புறம் தான் தெரியும். அதனால தான் இவங்க வந்து கமருதீன் அடிச்சாங்களா ஆதிரி அப்படின்ற மாதிரிலாம் தெரியும் போது ஸோ பர்சனல் நான் சொன்ன மாதிரி அகைன் பர்சனல் வெளில இருக்க பர்சனல் வெஞ்சன்ஸும் இங்கே வரும். ஒரு சிலருக்கு அது நம்மளுக்கு தெரியும், ஒரு சிலரோட என்ன வெளில இருக்குது அப்படின்னு. இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அதனால தான் கேம் இப்படி ப்ளே பண்ணுறாங்க. ஒரு சிலரோடது நம்மளுக்கு தெரியாமல் கேம்குள்ளே மட்டும்தான் பேசுகிறாங்கன்னு இருக்கும் அவங்க மனசுக்குள்ளே. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கும், சபரிக்கும் கனிக்கும் பாருக்கும் போகிறது ஆப்வியஸாக பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். ஏன் ஆப்வியஸாக எஃப்ஜேக்கு கூட எஃப்ஜேவே இது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நாங்கள்லாம் ஃபீல்டில் ஒன்றா வேலை செய்வோன்னு சொன்ன நீங்கள் ஒன்றா ஒத்துமையாக வேலை செய்வீங்களா, அந்த பொண்ணு ஸ்டாண்ட் எடுத்தால் அஃபிஷியலில் ப்ரொஃபஷனலில் ஸ்டாண்ட் எடுத்தால் ஒத்துக்குவீங்களான்னா அங்கே உங்களால் அந்த பொண்ணை எதிர்த்து ஸ்டாண்ட் எடுத்துருக்க முடியாது. அந்த பொண்ணு ஹைலைட் ஆகிருந்திருக்கலாம் ப்ரொஃபஷனாவோ அஃபிஷியலாவோ, அந்த பொண்ணுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இண்டிபெண்டன்ஸ் ஸ்பேஸ் எடுத்துக்கிற இடத்துல. அப்போ அப்படி ஒரு பொண்ணு ஷோவில் வந்தால் நீங்கள் கும்பலில் சேர்ந்து கோவிந்தா போட்டு அந்த பொண்ணு அடின்னு அடிப்பீங்க அப்படின்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் பாருக்கும் நிறைய பேர்கிட்ட வெளியிலையும் இருக்குது. பாரு மேலே நிறைய பேருக்கு வெளியிலையும் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே காட்டுறாங்கன்றதுல இதில் தவிர்க்கவே முடியாத லிஸ்ட்டில் கனி, நான் கெமியை சொல்ல மாட்டேன், கனி, சபரி, எஃப்ஜே இவங்க 3 பேருக்கும் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் கண்டிப்பாக பாரு மேலே இருக்குது. இது ஒன்றாச்சுங்களா? சரி, இவ்வளோ பண்ணாங்களேப்பா. எஃப்ஜேவை எதுவுமே சொல்லனா சண்டே எபிசோடில் எஃப்ஜேவையும் பண்ணாங்க. சரி, கமருதீன் சண்டே எபிசோட்லேயே அடிக்கலையாப்பானா கமருதீன் சண்டே எபிசோட்லேயே அடி வாங்கினார். ஏன் அடி வாங்கினார்? திருப்பி வாயை விட்டதுனால. ஹோஸ்ட் வந்து இவங்க நினைக்கிறாங்க தனக்கான எல்லா நியாயத்தையும் ஹோஸ்ட் வந்து பேசிடுவார், இல்லை வந்து ஆடியன்ஸ் கிட்ட தனக்கான எல்லா நியாயத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு. ஆடியன்ஸ் கிட்ட தனக்கான எல்லா நியாயத்தையும் சொல்கிறது நீங்கள் அந்த 5 டேஸில் கேமரா முன்னாடி தான் சொல்லணும். அதை கான்ஷியஸாக அது வந்து சென்சிட்டிவான விஷயங்களை டச் பண்ணாமல், சென்சிட்டிவான டாப்பிக்கை டச் பண்ணாமல், அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல், ஃபிசிக்கல் வயலன்ஸ் இல்லாமல் நீங்கள் சொல்லணும். அதுதான் உங்கள் சாமர்த்தியம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். அப்போ ஹோஸ்ட் எதுக்கு வருவார் அப்படின்னு கேட்டால் ஹோஸ்ட்டு அந்த ஷோவை தூக்கி நிறுத்துறதுக்கு வருவார். சம்பளம் வாங்கிக்கிட்டு பிக் பாஸ் டீமுக்கு ஜால்ரா போடுறதுக்கு வருவார். சம்பளம் வாங்கிக்கிட்டு எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு டீம் சொல்கிறாங்களோ அதை பண்ணுறதுக்கு வருவார். சம்பளம் வாங்கிக்கிட்டு எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மட்டம் தட்டணும், மக்கள்கிட்ட வந்துட்டு அடி வாங்க வைக்கணும், ஏன்னா டிஆர்பிக்காக. அகெயின் திட்டுறதும் சரி பாராட்டுறதும் சரி எல்லாமே இவங்க வந்து டிஆர்பிக்காக ஷோ ஒன்று பண்ணுவாங்கன்னா அதை ஹோஸ்ட்டை வச்சு பண்ணுவாங்கன்னா அதை வந்து நம்ம மைண்ட் செட்டில் எப்படி புகுத்துவாங்கன்னா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவாக ஹோஸ்ட் அங்கே இருக்காருன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணுவாங்க. நான் இந்த கேள்வியை மக்கள் சார்பாக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை வந்து கண்டஸ்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ ஹோஸ்ட்டை என்ன சொன்னாலும் அது மக்களுக்கு போய் ரீச் ஆகும், மக்கள் அவமதிக்கிற மாதிரி ஆகும், மக்களுக்கு நம்ம சொல்கிற விஷயமா போகும், மக்கள் மனசில் இது ரிஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிற புரிதலோட ஹோஸ்ட்கான விஷயங்களை அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி. இது சுத்தமாக கமருதீனுக்கு புரியவே இல்லை. கண்டஸ்டன்ஸோட நியாயத்தை எடுத்து பேசுறது ஹோஸ்ட்டுக்கான விஷயம் இல்லை. தங்களை வந்து அந்த 2 நாள் ஷோவில் மக்கள் முன்னாடி எப்படி காட்டிக்கணும், அது ஆப்வியஸாக நடிக்கிறதா கூட இருக்கலாம். கனியக்கா, நான் உங்களுக்கு இன்னொரு பேரும் வச்சுருக்கேங்க, இதில் யாரோ சொன்னால் திட்டுவீங்க, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுறேன். என் மனசில் தோணுது, என்னால் மறைக்க முடியல. நானும் 2-3 வாரமாக சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படின்னு, ஆனால் சொல்லிடுறேன். ஊர்கிழவி மாதிரி அவங்க வந்துட்டு நைட்டில் உட்காந்து அவ்வளோ அலப்பறை பண்ணுறாங்க. அப்போ நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸில் திட்டுவீங்க, உனக்கு மட்டும் என்ன நீயும் கிழவி தானே இப்படி பேசுகிறேன்னு கூட வந்துட்டு கனி ஃபேன்ஸ் இருக்கிறவங்களோ இல்லை சபரி ஃபேன்ஸ் இருக்கிறவங்களோ திட்டுவீங்க. நானும் வந்துட்டு என்ன சொல்கிறது, எனக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்கிறேனே தவிர நான் வந்து ஏஜ் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல என்ன அப்படி திட்டுறவங்க அது அவங்க இஷ்டம் அப்படின்னும் போது என்னோட ரிவ்யூஸ் பார்க்குறவங்க கண்டென்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இல்லைன்னா புரிதலோட இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா புரியும். ஃபேவரட்டிசமாக பேசணும்னு நினச்சிங்கன்னா பாருக்கு ஃபேவரட்டிசமாக அப்படின்னு கேட்டால் குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு பாருக்காக பேசுகிறேன். நாளைக்கே பாரு பண்ணுற தப்பு, பாரு நிறைய இடத்துல தப்பு பண்ணிடுறேன், நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். அவங்களோட நெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம் அவங்க தேவையில்லாத நிறைய இடத்துல முந்திரி கொட்டை மாதிரி பேசுறது. இப்போ இன்றைக்கும் நேற்றுமே ஹோஸ்ட்டுக்கான விஷயங்கள்ல அவங்க வந்து பின்னாடி அந்த ஒழுங்கினமாக அந்த டிசிப்ளின் இல்லாமல் அந்த கை வச்சுட்டு பண்ணது ஹோஸ்ட் கண்டிச்சதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. அதனால தான் அவங்க ஜெயிலுக்கு போனதுமே அவங்களுக்கு தேவைன்னு சொல்லியிருப்பேன். கமருதீனுக்குமே அவர் திட்டு வாங்கினது இந்த 2 நாள் வாங்கின அடி தான் அவருக்கான கேமை புரிதலோடவும் அவர் இன்னும் அவர் மோல்டு பண்ணிக்கவும் அந்த கேமுக்கான விஷயங்களை அவர் வந்து ரியலைஸ் பண்ணி ஆடுறதுக்கான விஷயங்களை அடித்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கமருதீனும் பாருவும் பிபி டீமுக்கு தேவை. அப்போ கனியக்கா தேவை இல்லையானா கனியக்கா தேவை. எப்போ வரைக்கும் தேவைன்னா இப்போ அந்த வீட்டில் சமைக்கிறதுக்கான ஆள் கனி மட்டும்தான் இருக்காங்க. சபரி கொஞ்சம் சமைக்கிறாரு, வினோத் அண்ணா சமைப்பார் நல்லா. ஆனால் அவங்களெல்லாம் இவங்க கிச்சன் டீம் பக்கமே போகிறதில்ல. கிச்சன் டீம் பாலிடிக்ஸ் அங்கே நடந்துட்டுருக்கு. கனி, கேமி, சபரி, பிரவீன் அப்படின்ற இடத்துல அந்த குரூப்பை விட்டு, அந்த குரூப்பிசம் குரூப்பை விட்டு அதை விட்டு வெளியில் வந்து சமைக்கிறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்வே கிச்சன் டீமுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோ, பாருக்கு சமைக்க தெரியாது. பாருக்கு சப்போர்ட் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சப்போர்ட் பண்ண அதை அப்படியே வச்சுக்கலாம். கமருதீன் போனால் வச்சுக்கோங்களேன், அவருக்கு சமைக்க தெரியாது. அப்போ வினோத்துக்கு சமைக்க தெரியுமானா வினோத்துக்கு சமைக்க தெரியும். ஆனால் ஒரு சூப்பர் டீலக்ஸில் இருக்காரு,
அவர் இந்த சைடு வரணும்னா கூட அவர் இந்த சைடே வர விடாமல் அந்த சூப்பர் டீலக்ஸ்லேயே வச்சு இந்த பக்கம் இவங்க ஆட்சி செய்யணும்னே பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வந்து சமைக்கிறது மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தால் பிரச்சனையான்னு கேட்டால், சமைக்கிறது ஒரு பிரச்சனைனா அதுக்கு மேலே கேப்டன்சி கிடைக்கும்ன்றது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற டீல். அப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு கேப்டன்சி பவரும் கிடையாது, கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை எடுத்து ஆட்சி செய்கிற பவரும் கிடையாது. அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற பவர் எடுத்து விளையாடும் போது ஆப்வியஸாக அவங்களோட நெகட்டிவ் தான் வரும். ஒன்று என்ன சொல்கிறதா, நான் எஃப்ஜே சொல்லிட்டே இருக்காரு, சாப்பிட்டு தூங்குறீங்கன்னு வியானா எடுத்து வச்சாங்க இல்லையா. அப்போது இதே விஷயங்கள் தான் அந்த சைடு போன சபரிக்கும் நடந்ததுன்னா, எஃப்ஜே வந்து இந்த வாரம் கொடுத்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடவே இல்லையா. சிக்கன் 65 கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இது கொடுத்தாங்க, என்னென்னமோ கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு தானே அந்த சூப்பர் டீலக்ஸ் ஃபுட் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ எஃப்ஜே அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ரோஷத்தோட. நான் பிக் பாஸ் வீட்டில் இருந்த மாதிரியே வந்து எனக்கு காமன் ஃபுட்டு என்ன இருக்கோ அதை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன், லக்ஸுரி ஃபுட் நான் சாப்பிட்றதுன்னு அந்த நல்லவன் அந்த நியாயமானவன் என்ன அப்படியா இருந்தான். இல்லை நீ அந்த சைட் போனால் நல்லா கொட்டிக்கிட்டு தானே இருப்ப, அப்புறம் அந்த பொண்ணை மட்டும் ஏன் சொன்னேன் அப்படின்னும் போது, பாருவையும் ஏன் சொன்னேன் அப்படின்னும் போது, அப்போ அதெல்லாம் ஏன் கனியக்கா கேட்கல அப்படின்றத வியானா ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சாங்கல்ல. நான் சொன்னல, வியானா கன்னிங் கிடையாது, கிளவர். ஆனால் அந்த கேமை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, கேமோட புரிதல் நல்லா இருக்குது. எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் தேவையான இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, எப்போ தனக்கு தேவையான இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. எல்லாருமே அந்த கேமில் அதை தான் செய்கிறாங்க அப்படின்னும் போது, பாரு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணுறன்ற விஷயத்தில் எல்லார் விஷயத்துலையும் முந்திரி கொட்டை மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களோட நெகட்டிவிட்டியை ஜாஸ்தி ஆக்கிக்கிறாங்க. வேணா என்ன பண்ணுறாங்கன்னா தேவையான இடத்துல மட்டும் பேசி பண்ணுறாங்க அப்படின்னும் போது, இப்போ வந்து கனிக்கு எதிராக யாரும் பேசலான்னும் போது பாரு ஜாஸ்தி பேசுகிறாங்க போது தப்பாயிடுறாங்க, வியானா கரெக்டாக பேசுகிறாங்கன்னும் போது கரெக்டாகிடுறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ரெண்டு பேருமே கனி எதிர்த்து தான் பேசுகிறாங்க. ஆனால் பாருவோடது ஓவர் ஆட்டிடியூட் அவங்களுக்கு நெகட்டிவாக போயிடுது, வியானாவோட அந்த கரெக்டான அந்த கண்ட்ரோலில் அது கரெக்டாக போகுதுன்னா. ஆனால் இன்னொரு விஷயமா அதில் உண்மை என்ன இருக்குன்னா, வியானா கரெக்டாக பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுகிறாங்கன்னா, தனக்கான விஷயமா மட்டுமே பேசுனாங்கன்னா அவங்க திருப்பி அவங்களுக்கான விஷயத்தை பேசுகிற மாதிரி ஆகுமே தவிர, அந்த கேமில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன, ஓவராலாக என்ன தப்பு நடந்தாலும் கேட்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வியானா டச் பண்ண மாட்டாங்க. இதுதான் அந்த பீட்ரூட் பொரியல்னு நான் ஒரு வீடியோ போடுறேன், பீட்ரூட் பொரியலெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுப்பா அப்படின்னு கனியாக்கா உள்ள மனசுக்குள்ளே புலம்பிருப்பாங்க. ஏன்னா நான் ஃப்ரைடே எபிசோட் போட்டிருப்பேன் பார்ட் 1 பார்ட் 2ன்னு. அதில் கனியாக்காவோட ஒன்று சேர்ந்துருவாங்க வியானாவும். ஏன் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா, கேப்டன்சி டாஸ்க் வந்து வீக்கெண்டில் கேட்டாங்கன்னா வியானாவும் சுபிக்ஷாவும் தனக்கு எதிராக எதுவும் சொல்லிடக்கூடாது, விக்ரமும் தனக்கு எதிர்க்க எதுக்கும் சொல்லிடக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து வியானா கிட்ட ஒரு நாள் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி சொல்லுவாங்க. இது சுபிக்ஷா கிட்டே வியானா சொல்லுவாங்க. இப்போ 2 நாள் வந்து வியானா கனியாக்கா நல்லா தான் இருக்காங்கன்னா, ஏன்னா கேப்டன்சி டாஸ்க் பற்றி வீக்கெண்டில் கேட்பாங்களேம்மா, நீங்கள் எதிர்க்க எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பீட்ரூட் பொரியல் நான் செய்யட்டுமாக்கானா செய்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. துஷாரா கண்ணாலாம் கனியாக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா எல்லா கேப்டன்சி டாஸ்க்கு நல்லா பண்ணணும்னு சொல்கிறதுக்காக தான். ஆனால் அவங்க பீட்ரூட் பொரியலெல்லாம் வேஸ்ட்டாக போச்சேம்மா, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் உண்மையை போட்டு உடச்சிச்சேம்மா அப்படின்னா, அந்த பொண்ணு நியாயமாக ஃபேவரட்டிசம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு பொதுவில் சொல்லிச்சா அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்களை எடுத்து வச்சு சொன்னதுனால அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லிச்சுன்னா. இதே பாருக்கு மட்டுமே முழுசாக நடந்தது அந்த பொண்ணு தலையிட்டு இருக்காது, சுபிக்ஷாவும் தலையிட்டு இருக்காது. சுபிக்ஷா சரியான விஷயம், வியானாவோட கேம் ஸ்பாயில் ஆக போகுதுன்னா அது சுபிக்ஷாவால் தான் ஆக போகுது. விக்ரம் நல்ல பிளேயர்னா அவரோட கேம் பிளே கன்னிங்காவோ குள்ளநரியாவோ இல்லைனா நியூட்ரலாக இல்லாததாகவோ போக போகுதுன்னா, அவரோட காமெடியுமே டாக்ஸிக்காக ஒரு சில இடத்துல போக போகுது. பாரு அட்டாக் பண்ணும்போது மட்டும் அவரோட காமெடி வந்து டாக்ஸிக்காக போகுது, மற்றவங்களுக்கு விஷயத்தில் அது வெறுமனே டாஸ்காக போகுது அப்படின்னா, அப்படியே ஒரு கன்னிங் பிளேயராக விக்ரம் ப்ரொஜெக்ட் ஆக போகிறாருன்னா அதுவுமே சுபிக்ஷாவோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தானா. வியானா விக்ரம் 2 பேரோட கேமே சுபிக்ஷாவால் ஸ்பாயில் ஆக போகுது. இவங்க 2 பேரையும் டவுனில் வச்சுட்டு சுபிக்ஷா ஹைலைட் ஆக போகிறாங்க அப்படின்னா, அதுதான் ரம்யாக்கும் நடந்துச்சு. ஸோ ரம்யாவை சுபிக்ஷான்றது உள்ள கோல்டு வார் பெருசாக போகுது. ஃப்ரைடேல நிறைய ரம்யா வந்து சுபிக்ஷா பற்றி பேசினாங்க. நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், அதுவும் யாருக்கிட்ட பேசினாங்க, விக்ரம் கிட்ட பேசினாங்க ரம்யா சுபிக்ஷாவை பற்றி. இப்போ வந்து சண்டே எபிசோட் ஆன உடனே விக்ரம் சுபிக்ஷா வியானா 3 பேரும் உட்காந்து நைட் 2 மணி வரைக்கும், இங்கே யூஎஸ் டைமுக்கு எனக்கு ஈவினிங் ஒரு 4:30-5 மணி இருக்கும், நான் இப்போ தான் எபிசோட் பார்த்துட்டு வந்து இது சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து லைவில் நைட் 2 மணி 2-2:30 மணி வரைக்கும் இவங்க 3 பேர் தான் பேசினாங்க. விக்ரம் சுபிக்ஷா வந்து வியானா 3 பேரை பேசுனாங்க. மற்றவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னா ஆப்வியஸாக இவங்க அந்த இடத்துல வியானா கனி குரூப்பை பற்றி பேசுகிறாங்க, சுபிக்ஷா வந்து பாருவை பற்றி பேசுகிறாங்க, விக்ரம் வந்து கழுவுற மீனில் நழுவுற மீனா நான் வந்து இந்த கேமில் இப்படி இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல தங்கச்சிங்களா இவர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு வியானாவையும் சுபிக்ஷாவும். அதனால் அவங்க என்ன செஞ்சாலும் ஜாலரை போடுறது அப்படிங்கிறது இருக்காரு. அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் கனியை எதிர்ப்பாருன்னா கனியையே எதிர்க்க மாட்டார், இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ நடுவில் தக்காளி தொக்கா கிடச்சது யாருன்னு பார்த்தா பாருவும் கமருதீனும்னா. இப்படி தான் இந்த வீக்கெண்டு போச்சுன்னா உள்ளே இருக்கிற விஷயங்கள் இதுதானா. ரம்யாவும் வந்து கனி குரூப்போட ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத, இல்லைனா ரம்யாவும் வந்து பாருக்கு ஃபேராக இருந்திருக்க போகிறதில்ல அந்த பாஸ் விஷயத்தில் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை வந்து ஹோஸ்ட் வந்து கரெக்டாக ஒரு வார்த்தையில் எழுப்பி நின்று ரம்யாவை இமேஜை டேமேஜ் பண்ணாருன்னா, கனியக்காவுக்கு ஃபேராக சுபிக்ஷா இல்லாதனால தான் சுபிக்ஷா அன்ஃபேர்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ பாருக்கு பண்ணதும் அன்ஃபேர் தான் அப்படிங்கிறத பாருவை நிற்க வச்சு கேள்வி கேட்காம, பாரு உங்களுக்கு பாஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நீங்கள் அதை உங்களுக்கு அது கொடுத்தாங்களான்னு அப்படி கேட்காம, ஆனால் கனியை வச்சு அந்த விஷயத்தை பண்ணி கனிக்கு நியாயமாக இருக்கணும், கனியை எதிர்த்தா நீ வந்து ஷோவில்
மாட்டிக்குவ அப்படின்னும் போது அப்போ கனியை எதிர்க்கக்கூடாதுன்னா அப்போ நான் என் கேம் எப்படி ஆடுறதுன்னு சுபிக்ஷாக்கு ஒரு கேள்வி வரும்னா அப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணது சரின்னா அப்போது பாரு பண்ணதும் சரிதான். அப்போ எல்லாருமே தானே ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க. எஃப்ஜேக்காக வந்து கனி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கேம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சுபிக்ஷாக்காக விக்ரம் ஒரு கேம் பண்ணார் அப்படின்னு சொன்னால், அப்போது பாருக்கு மட்டும் கமருதீன் சப்போர்ட் பண்ணால் பாரு பின்னாடியே கமருதீன் போகிறாரு, பாரும் கமருதீனும் சேர்ந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம்னா, இதைத்தான் அந்த பொண்ணு அந்த ஷோ போயிட்டு இருக்கும் போதே நடுவில் போய் பாரு கேட்குறாள், அது என்ன எல்லாருக்கும் தானே சப்போர்ட் பண்ணிடுறீங்க, அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் ஏன்டா பேசுகிறீங்கன்னா, இதுதான் பாரு பண்ணுற தப்பு. இது இப்படி தான் வரும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னா அந்த சைடில் அந்த குரூப்பிசம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்க்கும் போது ஆப்வியஸாக அந்த சைட்லேருந்து கான்சிக்வன்சஸ் வரும். உங்களுக்கு எதிர்க்கிற தைரியம் இருந்தால் நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக பண்ணணும். அப்படி இல்லைன்னா சட்டிலாக வந்து சரண்டர் ஆகிட்டு ஆமான்சாமி போடணும். நீங்கள் சாமான்சாமி போட போகிறதில்லன்னு டிசைட் பண்ணிட்டீங்க, நீங்கள் தனியாக தெரியணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போது அந்த சைட்லேருந்து அடி வரத்தான் செய்யும். அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணதான் செய்யணுமே தவிர ஓகே இது இப்படி இதை நீங்கள் அப்படியே மாற்றி ஓகே நான் என்ன தாண்டா அடிப்பீங்கன்னு தெரியும், அதுக்காக நான் வந்துட்டு கம்முலாம் இருக்க முடியாது, என் ப்ளேவை பண்ணுவேன் நீங்கள் சொல்கிற இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பாரு. ஆனால் திருப்பி அங்கே போய் அது ஒரு கொஸ்டின் பண்ணி அவங்கவுங்களை ட்ரிகர் பண்ணுவோம், திருப்பி வார்த்தைங்களை விட்டு அங்கே தான் உங்களுக்கான நெகட்டிவ் ஆகுது அப்படின்னும் போது இது இப்படி தான் போக போகுது, இல்லை இப்படி தான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், இது நடந்துருச்சு, ஓகே நான் எப்படி ஃபேஸ் பண்ணுமோ ஃபேஸ் பண்ணிக்கிறேன், உங்கள் கேமில் அதை காட்டுங்க. நான் பாருக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் அதுதான். நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுற இடத்துல ரியாக்ட் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணாதீங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுற இடத்துல ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணாதீங்க. ஸோ அப்போ ரெஸ்பாண்டுக்கும் ரியாக்ஷனுக்கும் என்னப்பா வித்தியாசம்னா, இப்போ போய் அவங்க ரியாக்ட் பண்ணாங்கல்ல ஷோக்கு நடுவிலே போயிட்டு வந்து பாரு கனிக்கிட்டேயோ சபரிக்கிட்டேயோ, அது சபரிக்கிட்ட தான், கனிக்கிட்ட கூட இல்லை, அந்த கனி தான் அந்த சீட் அப்படியே பட்டும்படாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இன்றைக்கி செம டோஸ் வாங்கினாங்க, அந்த மாதிரி எதிர்பார்க்கல அதை. அதனால் என்னடா கெமியே நம்மளுக்கு எதிராக நின்றுச்சு, இந்த வியானா பொண்ணுக்கு பீட்ரூட்லாம் செய்ய சொல்லி கொடுத்தோம், நம்மளுக்கு பக்கத்தில் நின்று ஸ்கோர் பண்ணோன்னு பார்த்தா திருப்பி அது ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு எஃப்ஜேவால் திருப்பி நம்ம பல்ப் வாங்கணும், 3 வாட்டி எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டாரு, மாட்டிக்கிட்ட பங்குன்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமை அப்படின்னு அவங்களே பல்ப் வாங்கியிருக்கும் போது இந்த இடத்துல திருப்பி அந்த பாரு பொண்ணு வந்து சபரிக்கிட்ட கேட்கும், இவர் செயின்ட் சபரி வந்துட்டு அவ்வளோ நியாயம் பேசுகிறாங்கன்னா இந்த இடத்துல அவங்க சபரி இப்படி தான் தெரிஞ்சு அந்த குரூப் இப்படி தான் தெரிஞ்சு போய் ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது. ஓகேடா ஒன்று கண்ணாடி முன்னாடி புலம்பிருக்கணும். அகைன் நான் சொன்ன மாதிரி இல்லை மைண்ட் கேல்குலேஷனில் இது இப்படி தான் வரும்னு தெரியும்டா, ஓகே பண்ணிட்டீங்களா, நான் நெக்ஸ்ட் பிளான் போடுறேன்டா அப்படின்னு அந்த ரெஸ்பான்ஸை தனக்கானதாவோ இல்லை சொல்ல வேண்டிய இடத்துல ரெஸ்பான்ஸை மட்டும் சொல்லிவிட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்பாண்ட் வெஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிற இடத்துல பாரு தோற்று போகிறாங்க. அந்த ரியாக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பாரு, அதுதான் உங்களுக்கு நெகட்டிவாக மாறும். அந்த ஓவர் ரியாக்ஷன் வேணாம். ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரியாக்ட் பண்ணுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ரியாக்ட் பண்ணால் அது ஓவர் ரியாக்ஷனாக மாறிடும், அதுதான் நெகட்டிவாக மாறுது. இதுதான் ஏன் சேனல் சார்பாக இல்லை பாரு ஃபேன்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயங்கள்னா, ஸோ அந்த ஓவர் ரியாக்ஷனை பாரு குறைக்கணும், ஓவர் ரியாக்ஷனை குறைக்கிற இடத்துல ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களோட கேம் ஷைன் ஆகும். அவங்களோட நெகட்டிவ் கம்மி ஆகிறதுக்கு இல்லை அவங்க அந்த கேமை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆடுறதுக்கு இந்த வீக்கெண்டில் சாட்டர்டேவும் சரி சண்டேவும் சரி ஹோஸ்ட்டுக்கான விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கான டிப்ஸ் எடுத்துக்கணும். கமருதீனுக்கும் ஆப்வியஸாக இதுதான். நான் வந்து பார்ட்டாக ஒரு சில விஷயங்கள் அந்த ஜூஸ் குடித்த விஷயங்கள், அப்புறம் யார் தைரியசாலின்னு சொன்னது, அந்த ஷேடோன்னு சொன்னது, இதெல்லாம் நான் தனித்தனியாக வீடியோஸாக போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோஸ் மட்டும் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ.